ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். இப்போ நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலம் அப்படியே நம்ம கீழே இறங்கணும்னா பாடிகார்டு முனீஸ்வரர் கோவில் வரும். அந்த பாலம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன பாலமா இருந்ததா சொல்லுவாங்க. அந்த பாலத்துல ஒருத்தர் கைவண்டி இழுத்துட்டு வர்றார். அப்படின்னா பாடிகார்டு முனீஸ்வரர் கோவில்ல இருந்து சென்ட்ரலை நோக்கி இழுத்துட்டு வர்றார். இப்போ அந்த பாலம் ரொம்ப சருவலா இருக்கும். நம்ம டூ வீலர்ல போறோம் அப்படின்னா கூட சரியா ஓட்ட தெரியாதவங்க டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா பிரேக் சரியா பிடிக்கலன்னா வண்டி பின்னோக்கி வந்துகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் சருவலான பாலம் அது. அதுல ஒருத்தர் கைவண்டி இருக்கிறார். கைவண்டினா என்ன அப்படின்னா, நம்ம இப்ப மாடு கட்டி மாட்டு வண்டினா மாடு இழுக்கும், நம்ம உட்காந்துக்கிட்டு மாட்டை வந்து இயக்குவோம். அதானே கைவண்டினா மாட்டுக்கு பதில் ஒருத்தர் உள்ள நின்றுக்கிட்டு மூட்டையை வந்து அடுக்கி இல்லை என்ன பொருள் எடுக்கணுமோ அடுக்கி அதை தானே இழுத்துட்டு போறது. இப்ப ஒரு பாலத்துல ஒரு காவாசி தூரம் ஏறிட்டார். அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல. ஒரு 11 மணி வாக்காகி போச்சு. இப்ப அவர் என்ன பண்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார். அதுல ஒரு 4-5 மூட்டை மேல இருக்குது. அந்த மூட்டை வெயிட் தாங்க முடியாம வண்டி பின்னாடி இழுத்துட்டு வருது. அந்த சமயம் ரொம்ப பெரிய மனுஷர் ஒருத்தரோட அம்பாசிடர் கார் வருது. வந்தவர் அந்த மூட்டை இழுக்கிற அந்த வண்டியையும் அந்த நபரையும் கொஞ்சம் தூரத்துல பார்த்தவர் கொஞ்சம் கிட்ட போயினோடனே வண்டியை உடனே நிறுத்துப்பா, ஒரு நிமிஷம் நிறுத்து அப்படின்னாராம். வண்டியை நிறுத்தின உடனே டக்குன்னு தானே கதவை தந்துட்டு ஓடி அந்த வண்டி பின்னோக்கி வந்துடாம வண்டி அப்படியே தாங்கி பிடிச்சி, அண்ணன் நான் தள்ளுறேன், நீ இழுன இன்னும் வேகமாக இழுன, நான் தள்ளுறேன் பாருண்ணே இழுன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரமாக தள்ளி 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 கொண்டு வந்து ஒரு நடுப்பகுதி, அதாவது மேடு ஏறி கொண்டு வந்து பாலம் சமமாக வர பகுதியில் விட்டுட்டு, அண்ணே இப்போ இதுக்கு மேலே போயிடுவில்லண்ணே அப்படின்னதும் அவர் ஒன்று ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைவண்டி இருக்கிறவர் உள்ளேருந்து இப்படி எட்டி பார்த்தாராம். எட்டி பார்த்தா அன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்த நம்ம கல்வி கண் திறந்த காமராஜர் தான் அந்த வண்டியை தள்ளினவர். அவர் தான் அந்த வண்டியை தள்ளிட்டு நின்னாராம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வி கடவுளும் நம்மளோட கருணை கடவுளும் 2 பேருக்குமான அந்த ஒத்துமையும், அவங்க 2 பேரும் இந்த உலகத்துக்கு கொடுத்த எத்தனையோ விஷயங்கள். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும். இருந்தாலும் இன்னைக்கு அவரோட 124வது பிறந்த நாளுங்கிறதுனால அவரை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டதாக இருக்கலாம், படித்ததாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட இருக்கலாம். அதோட பெரியவாவோட சேர்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நிச்சயமாக இந்த பதிவை என்னால் எடிட் பண்ண முடியாது. இப்பயே மணி 8 ஆயிடுச்சு. நான் எடிட் பண்ண உட்காந்தேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஆகும். அதனால் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மிஸ்டேக் இல்லாமல் என்னால் எவ்வளோ வந்து சரியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன். இந்த பதிவு எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டது, படித்தது, கேள்விப்பட்டது மட்டும்தான். நமக்கு நேரடி அனுபவம்லாம் யாருக்கும் கிடையாது. இருந்தாலும் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, காமராஜர் ஐயா படிக்காதவர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எல்லாருமே. அவரை பொறுத்தளவுக்கு படிக்காதவர், ஆனால் மேதை, படிக்காத மேதை. நம்ம கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு நம்ம வந்து காமராஜரை பற்றி சொல்லும்போது கல்வியை விட்டுட்டு சொல்லவே முடியாது. ஒரு சமயம் அவங்க வந்து வேலூர் பக்கம் இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பெரியவாவோட முகாம் வந்து வேலூர் பக்கம் தான் இருக்குது. அப்போ இவங்க காமராஜர் ஐயா கூட போகிற ஒருத்தர் சொல்கிறார், இந்த மாதிரி பெரியவங்களோட முகாம் கூட இங்கே தான் இருக்குது, நம்ம ஒரு 8 பார்த்துட்டு போகலான்னு இவர் சொல்கிறார். நமக்கு ஒரு வேலையாக வந்திருக்கிறோம், அந்த வேலையை முடிச்சுட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ இவங்க போகிறாங்க. இப்போ போனவுடனே அந்த கார் கரெக்டானவங்க சிஎம் இல்லையா, கார் வந்து அந்த முகாம் போட்டிருக்கிற இடம் வரைக்கும் போனதும் காரை கொஞ்சம் தூரத்தில் நிறுத்த சொன்னாராம். பெரியவங்க உள்ளே இருக்கிறாங்க, பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். பாருங்க, ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர், ஆனால் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, காரை வந்து கிட்டத்தட்ட ஒரு நடந்து போகிற தூரம் வரைக்கும் கேப் விட்டு நிறுத்த சொன்னார். நிறுத்த சொல்லிட்டு இப்படி இறங்கி நடந்து உள்ளே வந்ததும் இது மாதிரி இவங்க வராங்க அப்படிங்கிறத முன்னாடியே மடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால மரியாதைலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க போல. அதெல்லாம் எதுவும் வேணான்ட்டாராம். நேராக உள்ளே போனதும் பெரியவாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு 6-7 அடி தான் தூரம். அங்கே பெரியவா அப்படியே உட்காந்துருக்குறாங்க. இவர் போய் நின்றுட்டு இருக்கிறாரு, உட்காரல. பெரியவங்களை எப்பயோ பார்க்க வந்திருக்கணும், சந்தர்ப்பம் கிடைக்கல, இப்போதான் வர முடிஞ்சுது, பெரியவங்க மன்னிக்கணும் அப்படின்னாராம். பெரியவா அப்படியே நிமிர்ந்து பார்த்தாங்களாம், சிரிச்ச முகத்தோடு பார்த்தாங்களாம். பார்த்தவொடனே அப்புறம் பெரியவாவும் அவங்களும் சின்ன அந்த உலகில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு என்ன பேச போகிறாங்க அதெல்லாம் பேசி எல்லாம் முடிஞ்சோடனே கடைசியாக காமராஜர் ஐயா பெரியவாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை அப்படின்னா, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பெரியவங்க தான் மக்கள்லாம் கஷ்டம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அது வரைக்கும் பெரியவா முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு, ஒரு ஆனந்தத்தை யாருமே பார்த்தது இல்லையா. கூட இருக்கிற தொண்டர்கள் யாருமே அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ சிரிப்போட, அவ்வளோ ஒரு தேஜஸ் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசீகரம், தேஜஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்களாம். அதெல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு எந்த குறையும் வராது, மக்கள் சேமமாக இருப்பாங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணதும். இப்போ அவர் பிரசாதத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு ஐயா கிளம்பி இப்படி வந்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்களாம், பெரியவங்க என்ன எளிமை, என்ன ஒரு வசீகரம், என்ன ஒரு தோற்றம், அவங்க முகத்தை பார்த்தாலே என்ன ஒரு பொலிவு, ரொம்ப நாளாக வராமல் விட்டுட்டோமோ, கொஞ்சம் நேரம் கிடைக்கிறப்ப வந்திருக்கணுமோ. அவர் கூட அழைச்சிட்டு வந்தவர்கிட்ட பேசிக்கிட்டே வந்து காரில் வந்துட்டார். மறுநாள் காலையில் இதை கேள்விப்பட்ட ஒருத்தர், அவருக்கு ஒரு கடுப்பு, என்னடா அது போய் ஒரு சாமியாரை பார்த்துட்டு வந்திருக்கிறார், எப்படி இவர் போய் சாமியாரை பார்க்கலாம்,
உடனே அவருக்கு என்னன்னா உடனே சொல்கிறார், இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்தமாரி அவரை போய் பார்த்துருக்குறீங்க, பெரியவரை, எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கிறார், அவர் வந்து இவருக்கு மேலே பவர்ஃபுல்லானவர்னு மக்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி சாயந்தரம் அவரையும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடணும். இப்போ இவருக்கு என்ன தோணுதுன்னா, அவர் என்ன நோக்கத்தில் சொல்கிறாருன்னு இவருக்கு புரிஞ்சிருச்சு. அவர் தான் சாமியாரை கூட்டு போவாரா, நான் கூட ஒரு சாமியார்ட்ட எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். உடனே நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னாராம். சொல்லுங்கள் அப்படின்னதும் சில புத்தகத்து பேர்லாம் சொன்னாராம். ஐயா சொன்னாங்களாம், இந்த மாதிரி இந்த புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கீங்களான்றதும், அந்த புத்தகத்து பேர்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க எழுதுனது, அதெல்லாம் வெளிநாட்டுக்காரன்லாம் எழுதியிருக்கிறான், அந்த புத்தகத்தெலாம் நம்ம படிக்கிறது இல்லை அப்படின்னாரா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு லைப்ரரி பேரை சொல்லி அங்கே போ, அந்த புத்தகங்கள்லாம் கிடைக்கும், அதில் 1-2 புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு அப்புறம் வந்து சொல்லு அப்படின்னா. அந்த புத்தகம் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய ஆட்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து பெரியவாவோட மகிமையை கேட்டு பெரியவாகிட்ட வந்து அந்த மதத்திலேருந்து இந்து மதத்துக்கு மாறுறேன்னு சொல்லி வந்து நின்று எத்தனையோ பேரை மாறக்கூடாதுன்னு சொல்லி அந்த மதத்திலேயே நீ என்ன மதத்தில் இருக்கிறியோ அதுலேயே எல்லா விஷயமும் இருக்குன்னு சொல்லி அனுப்புன பெரிய பெரிய ஆத்தர், அவங்களாம் வந்து பெரிய பெரிய எழுத்தாளர்கள், அவங்கெல்லாம் பெரியவாவை பற்றி எழுதியிருக்கக்கூடிய உயர்வான விஷயங்கள்லாம் அந்த புத்தகத்தில் இருக்குது. இவரை படிக்காத மேதைன்னு நம்ம சொல்கிறோம், இவர் படிக்க மாட்டார் ஆனால் மேதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவர் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பார். போய் படிச்சுட்டு அப்புறம் வாண்டதான் அவர் அந்த புத்தகத்தை ஒன்று எடுத்து படிச்சிருக்கிறார். படித்தோடனே மறுநாள் வந்து சொன்னாராம், நீங்கள் சொன்னது உண்மைதான், இந்த ஊரில் எத்தனையோ சாமியார்கள் இருக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் சாமியாராக தான் இருக்கிறாங்க, இவர் ஒருத்தர் தான் சாமியாக இருக்கிறார் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கும் பெரியவாவுக்கும் ஒரு இணக்கம் உண்டு. எனக்கு ஐயா மேலே எப்பயுமே பெரிய மரியாதை உண்டு. என்னன்னா, ஸ்கூல் ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து ஒரு 3-4 தடவை இவரை பற்றி பேச வேண்டியது வந்துச்சு. அது கொடுப்பாங்க அந்த பேப்பரில், அவங்க கொடுத்துருக்கிறது இல்லாமல் நானே லைப்ரரியில் அவரை பற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் படித்து சேகரிச்சுட்டு போய் பேசுகிறது உண்டு. ஆனால் ஒரு தடவை கூட ப்ரைஸ் வாங்கினதில்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹெட் மாஸ்டரு பக்கத்தில் நம்ம ஸ்கூல் டீச்சர் எல்லாம் இருப்பாங்க, நடுப்புற நின்று மைக்கில் நம்ம இது வரைக்கும் ப்ரேயர் பண்ணுற மாதிரி சென்டராக நம்ம மட்டும் நிற்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஸ்டேஜ் ஃபியர் வந்துடும் இல்லையா, பயம். அதில் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு மறந்துடும். திரும்ப அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு 10-20 செகண்ட் ஆகும். அப்படியே எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி சொல்லணும். இப்படி சொல்லும்போது நமக்கு வந்து அந்த நான் என்ன தான் நிறைய விஷயங்கள் சொன்னால் கூட அந்த கண்டினியூட்டி இல்லாததுனால நிறைய தடவை நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் நான் ஒரு தடவை வருத்தப்பட்டிருக்கேன். நாம் வந்து இவ்வளோ விஷயம் சேகரித்து சொல்கிறோம், ஆனால் வந்து நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாராட்டு என்னென்னா, நான் வந்து என்ன கிளாஸ் படிச்சிருந்தேன், 10th or 11th படிச்சிருந்தேன். அப்போ என்னை விட ஒரு கிளாஸ் பெரியவர் ஒரு அண்ணன் வந்து நான் பேசி முடிச்சது எல்லாம் கிளம்பி போகிறப்ப என்னை கூப்பிட்டார், தம்பிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போன அண்ணன் சொல்லுங்கண்ணே அப்படின்னு தான் அவர் சொன்னார். உண்மையிலேயே நீங்கள் சொன்ன விஷயங்கள் நான் கேள்விப்பட்டதில்லை, சூப்பராக இருந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் பயந்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு மேம், அவங்க எந்த கிளாஸ்ன்னு கூட எனக்கு தெரியாது, அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு கண்ணா, நல்லா பேசுனீங்க, ஆனால் பயந்துட்டீங்க, பயப்படாட்டி மட்டும் இருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். அப்படி என்னோட பேச்சு ஸ்டார்ட் ஆனது கூட அவர்கிட்டேருந்து தான் அப்படின்னு, அதுக்கு நான் ஒரு நன்றி கடன் பட்டவன் கூட அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை ஒரு சைனா யுத்தம், சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்திருக்கு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பக்கம் நம்மளோட ஆர்மி ரொம்ப வீக் ஆகி போச்சு. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, சில உபகரணங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிட்டேருந்து வாங்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து பொருளை வந்து இந்தியாவுக்கு அனுப்பணும்னா யாராவது கேரண்டி கொடுத்தா தான் அவன் அனுப்புவேன்றான். ஆனால் இந்தியா வீக்காக இருக்கிறத பார்த்து எந்த நாடும் எந்த பேங்க்கும் கேரண்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. அமெரிக்காவுக்கு கேரண்டி கொடுக்கல. இப்போ இதனால வந்து அப்போ பிரதமராக இருந்த நேரு ஐயா வந்து ரொம்ப மனமுடைஞ்சு போயிருந்தாங்களாம். இந்த சமயம் இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நேரை பார்க்கறதுக்காக காமராஜர் ஐயா போயிருக்காரு. என்ன விஷயம் ஐயா ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க என்ன அப்படின்னதும் விஷயத்த சொல்லியிருக்காரு, இதான் விஷயம் அப்படியா ஐயா, ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டாங்க, எப்பயுமே வந்து அவரோட அந்த நேச்சரே அப்படி தான், 10 செகண்ட் கூட ஆகலையா அப்படியே கேட்டாராம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னதும், என்ன அப்படின்னதும், அமெரிக்காக்காரன் எதுவும் இந்தியாவில் கடை போட்டிருக்கிறானா அப்படின்னு கேட்டார். அமெரிக்காக்காரன் கடை போட்டிருக்கானா, கடைனா என்ன கேட்குறீங்க, என்ன கடை அப்படின்னதும், அவனோட ஏதாவது ஒரு கம்பெனி வேறு ஏதாவது இங்கே இருக்குதா அப்படின்னு கேட்டார். உடனே ஒரு கூப்பிட்டு ஏதாவது இருக்குதா அப்படின்னது, ஆமாம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இங்கே ரன் பண்ணுறான், அப்போ அவன் கடை இங்கே மூட சொல்லுங்கன்னதும் இவருக்கு ஒன்றே தூக்கி வரி போட்டுச்சு. என்ன சொல்கிறீங்க, அமெரிக்காவோட எக்ஸ்பிரஸ் பேங்க் இங்கே மூட சொன்னால் அது பெரிய பிரச்சனை ஆகிடும், நமக்கு அப்புறம் பெரிய பெரிய சிக்கல்லாம் வரும்னா தான். அப்போ சிம்பிளாக சொன்னாரான், நம்ம ஊரில் வந்து கடை வச்சுருக்கிறான், நம்ம பணத்தை தான் அவன் லாபமாக எடுத்துகிட்டு போகிறான், நமக்கு உதவாட்டி அவன் என்ன இங்கே கடை வச்சு நடத்துறது, நம்மள்டேருந்து என்ன சம்பாதிக்கிறது, மூட சொல்லுங்கள் அப்படின்னாரான். உடனே இவங்க வந்து இங்கே இருக்கிற லோக்கல் பிரான்ச்சுக்கு கூப்பிட்டு, இந்த மாதிரி நாங்கள் வந்து நீங்கள் வந்து எப்போ கேரண்டி எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களோ அதனால் இங்கே நாங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறோம், இங்கே மூட சொல்ல போகிறோன்னதும் கரெக்டாக 10 நிமிஷத்தில் இங்கேருந்து கால் போய் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அவன் வந்து மெயிலே அனுப்பிச்சானா, ஃபேக்ஸ் கொடுத்தானா, இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொருள் இங்கே வந்துச்சான். எந்த அளவுக்கு பாருங்கள், ரொம்ப சாதாரணமாக யோசித்து பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுருவார். அப்படி ஒரு நாள் வந்து எவ்வளோ எளிமையானவர்
நம்மலாம் வந்து ஒரு சின்ன பதவிக்கு வந்தால் கூட என்ன பண்ணுறோம், போடாத ஆட்டம்லாம் போடுவோம். என்னையும் சேர்த்தா நான் சொல்கிறேன். நம்ம எல்லாம் அப்படிலாம் நினச்சிப்போம், நம்ம தான் உலகத்திலேயே வந்து பெரிய ஆள், நம்மளால் முடியாது ஒன்றுமே இல்லை நினச்சிப்போம். ஆனால் வந்து அவர் அப்படி இல்லை. ஒரு நாள் வந்து காமராஜர் ஐயாவும் நேரு அவங்களும் பேசிட்டு வராங்க. பேசிட்டு வரும்போது கார்லேயே பேசிட்டு வரும்போது சொல்லியிருக்காங்க, என்ன காமராஜ், எப்போ வந்தாலும் வீட்டுக்கே நம்ம போகிறதுக்கு இல்லை, ஒரு நாள் வந்து அம்மாவை பார்க்கணும், அம்மாட்ட சிலதெல்லாம் பேசணும் அப்படின்னதும், அதுக்கு என்ன பார்த்துடலாம், இந்த தடவை எந்த காரணமும் சொல்லக்கூடாது, மழுப்பல் பதில் இருக்கக்கூடாது, எனக்கு இந்த தடவை கட்டாயம் அம்மாவை பார்க்கணும், அவ்வளோதானே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் அவங்க ஊர் வரப்போகுது. அப்போ உடனே ஒரு சின்ன பாதை, ஏன்னா ஒரு பிரதமர் இல்லையா, டக்குன்னு ஒரு இடத்துல திரும்பிட முடியாது, இந்த ரோட்டுக்குள்ளே போக சொல்லுங்கிறது, வழி இருக்குதானா வழி இருக்குது போக சொல்லுங்கள் அப்படின்னா தான் அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல காரை நிறுத்துக்கிறது. என்னாச்சு, நிறுத்துங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. காரை நிறுத்தினோடனே இறங்கி ஒரு 2 வயல் தள்ளி கொஞ்சம் ஆட்கள் வந்து களை எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். வயலில் வந்து களை எடுத்துகிட்டு இருக்காங்க. இவர் ஒன்றே கையை நம்ம நெத்திக்கு வைப்போம்ல, இது மாதிரி வச்சு குறுக்கி பார்த்துருக்கிறார் கண்ணால், வெயிலில் வேற தெரியல. பார்த்துட்டு ஒரு சவுண்டு கொடுத்தாராம், ஆத்தோ அப்படின்னு கத்துனாராம் வேகமாக. மறுபடியும் ஆத்தோன்னது யார் அப்படின்னு அங்கேருந்து குரல் வருது. நான் தான் காமராஜ் வந்திருக்கேன், ஒரு நிமிஷம் மேலே வாயேன் அப்படின்னதும் அவங்க அம்மா ஒரு வரிக்கி, சாப்பிட்ட வரிக்கி இருக்கும் இல்லையா, அதில் பாதி வச்சுருக்குறாங்க, அதை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடிடுறாங்க. ராசா எங்கே வந்தேன்னது, இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன், உன்னை இவர் தான் பிரதமர் நேரு உன்னை பார்க்கணுன்னாரு, அதனால தான் வண்டியை நிறுத்த சொன்னார், தனது நல்லா இருக்கிறியா சாமி அப்படின்னு பேசிட்டு அவங்க அந்த வரிக்கி கொடுப்பாங்க இல்லையா, களை எடுக்கிறவங்களுக்கு அந்த வரிக்கியில் பாதி வரிக்கி எடுத்து இந்த வரிக்கி சாப்பிடு. யார், இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சரோட அம்மா களை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த களை எடுத்ததில் கொடுத்த வரிக்கியில் கொஞ்சம் வரிக்கி வச்சுருக்காங்க, அதை கொடுக்குறாங்க. அம்மா கொடுக்குதுன்னு சொல்லி வாங்கி ஒரு வாய் கரெக்டு, நீ சாப்பிடாதான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த நேரை பார்த்து சொன்னாராம், இவங்க தான் எங்கள் அம்மான்னு. நேரு மாமாவுக்கு ஒரு 15 நிமிஷம் என்ன பண்ணுறது என்ன பேசுறதுனே தெரியும், அப்படி உறைஞ்சி போயிட்டாராம். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாராம், அம்மா இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு, இவரால் மட்டும் ஏன் இதெல்லாம் முடியுது நான் யோசிச்சிருக்கிறேன், அதெல்லாம் உங்களால் தாம்மா, உங்கள் வளர்ப்பு தாம்மா, இந்த மாதிரி நாட்டுக்கு 2 பேர் இருந்தால் போதுமா, நம்ம நாடு எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதா ஒரு கதை சொல்லுவாங்க. இது வந்து ஒருத்தர் சொன்னார், ஓகேவா, எந்த அளவுக்கு எளிமை பாருங்க. ஒரு நாட்டோட, அதுவும் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தோட ஒரு முதலமைச்சரோட அம்மா களை எடுக்கிறாங்க. இன்னொன்று, ஒரு தடவை வந்து ஒரு கூட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார், காமராஜரை பற்றி புகழ்ந்து பேசணும். அப்போ பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, அது கருணையே வடிவானவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப மென்மையானவர், எப்போவுமே வந்து மக்களை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிறக்கூடியவர், இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறார். முதல் நாள் தான் காமராஜர் ஐயா பெரியவாவை வேற ஒரு இடத்துல பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதே பெரியவாட்ட எப்போ போனாலும் என்ன கேட்பாங்க அப்படின்னா, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நல்லா இருக்கணும் அப்படி தான் கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க கேட்டுட்டு போனதும் பெரியவா சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாமெல்லாம் வேதத்தில் இப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது, அதுபடி வாழணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு வார்த்தை கவனிக்கணும், வாழணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது வந்து பெரியவா விஷயத்தில் உண்மை கிடையாது. ஏன்னா வாழணும்னு பெரியவா முயற்சி பண்ணிட்டு இல்லை, வாழ்ந்து காட்டினாங்க. இன்னும் 100 வருஷம் கழித்து பெரியவாவை பற்றி யாராவது ஒருத்தவங்க படித்தானா, இப்படி ஒரு மனுஷன் எந்திரிக்கவே முடியாது, இது ஒரு கற்பனை கதாபாத்திரம்ன்றவான். அதுதான் உண்மை, அப்படி தான் சொல்லுவான். ஏன்னா வேதத்தில் சொல்லியிருந்த ஒரு சின்ன வரி கூட, ஒரு வார்த்தை கூட விசராமல் அப்படியே வாழ்ந்து காட்டின தெய்வம். அப்போ சொன்னாங்களாம், நாமெல்லாம் இந்த வேதத்தில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி மக்களுக்கு இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லப்பட்ட விஷயத்தில் ஏதோ கொஞ்சம் வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதமே தெரியாது. காமராஜருக்கு வேதம் தெரியாது இல்லையா, வேதம் படித்தவர் இல்லை, வேதம் தெரியாது. மற்ற விஷயங்கள் நம்ம ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெரிய விஷயங்கள்லாம் அவர் படித்தவர் இல்லை. ஆனால் ஒரு வேதத்துலேயும் ஒரு ஆன்மீகத்திலையும் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ, தலைமை பண்பில் இருந்தாலும், ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும், எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது இவர் தான் பெரியவா காமராஜர் தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து பேசி முடிச்சு அவங்க ஏதோ போய் பார்த்துட்டு பிரசாதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். மறுநாள் இந்த கூட்டத்தில் இப்படி பேசினவங்க டக்குன்னு வைக்க வாங்கி பெரியவா இவங்க சொன்னாங்களாம், காமராஜர் ஐயா எல்லாரும் என்னை வந்து ரொம்ப கருணையானவர், ரொம்ப மென்மையானவர், எளிமையானவர், மக்கள் சேவையே வந்து தன்னோட வாழ்நாள் இதாக வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் நான் வந்து உண்மையிலே இதானவங்க கிடையாது. இதுக்கெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒருத்தரை சொல்லணும்னா காஞ்சிபுரத்தில் இருக்க காமகோடி மடத்தோட தளபதியான தலைவர், அதாவது பெரியவா சொல்கிறார், அவங்க பெரியவங்க தான் அதுக்கெல்லாம் உண்மையிலே இது. ஏன்னா அப்படி ஒரு கருணை, அப்படி ஒரு எளிமை, அப்படி ஒரு விஷயம், மக்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மக்களுக்கு நன்மை, மக்கள் எந்த வழியில் போனால் கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்கங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள்லாம்
பதவியில் இருந்துக்கிட்டு ஏதோ செய்ய முயற்சி பண்ணுறோம். அவங்களுக்கு இருக்கிற ஒரே பதவி மடாதிபதிங்கிறது தான். ஆனால் அதை வச்சுக்கிட்டு என்னென்னமோ மக்களுக்கு செய்ய முடியாத, இந்த உலகத்தில் செய்ய முடியாத எத்தனையோ விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என் பையனுக்கு காமராஜரை பற்றி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 2 வரியாவது தெரியணும். 2 பையனுக்கும் போன வாரத்திலே எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில். இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருந்தாங்க. நானும் சொல்லி கொடுத்தேன். எப்படி சொல்லி கொடுத்தேன்னா, அவர் தான் ஸ்கூல் கட்டி கொடுத்தாரு, கல்வி அப்போ அவனுக்கு சின்ன பசங்க இல்லையா 2 பேரும், 4-5 வயசு தானே, அவங்களுக்கு என்ன சொன்னால் புரியுமோ 2 வரி, ஆனால் 2 வரியுமே அவங்க மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்க மறந்துடுவான். ஆனால் என் பையன் 2 பேருமே நான் எப்படி வளரணும்னு நினைக்கிறேனோ அதில் ஒரு 50% அப்படி தான் இருக்கிறாங்க நம்புகிறேன். எதிர்காலத்தில் இன்னும் 100% அதே மாதிரி இருந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பெரியவோட அனுக்கிறதில் நடக்கும்னு நான் நம்புகிறேன். நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் சின்ன பையன் விளையாண்டுட்டு இருந்தான். என்ன அப்படின்னா, அந்த பில்டிங்லாம் கட்டுறதுக்கு டாய்ஸ் இருக்கும்ல, சின்ன சின்னதாக அடுக்கி பில்டிங் மாதிரி கட்டலாம் இல்லையா, அந்த டாய்ஸ் 2 பேருக்குமே வாங்கி கொடுத்தேன். அதை வச்சு தான் விளாண்டுருப்பாங்க. ஒரு பெரிய லாரி மாதிரி ஒரு வண்டி வச்சுருக்காங்க, அது வாங்கி கொடுத்த வண்டி தான். அப்படி இருக்கும்போது அவன் விளாண்டுட்டு இருந்தான். நான் ஏதோ படிச்சுட்டு இருந்தேன், சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கை முடி வச்சுட்டு சாப்பிட்டுட்டே இப்படி பார்க்குறேன். அவன் பேசுகிறது எனக்கு கேட்குது. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, இந்த பாருங்க உங்களுக்கு நான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அந்த பிரிக்ஸ் எடுத்து அடிக்கி 3 கட்டுறான். அது பேர் வீடுன்னு அவன் சொல்கிறான். அவன் விளையாண்டுட்டு இருக்கான், அவனாக பேசி விளையாண்டுட்டு இருக்கான். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை எல்லாத்தையும் 3 இருக்கிறத எடுத்து அந்த லாரிக்குள்ளே வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அடியில் அந்த வண்டியை நவுத்தி கீழே இறக்கி வைக்கிறான். என்ன அப்படின்னா, இந்த உங்களுக்கு வீடுலாம் இறக்கி வச்சுட்டேன் அப்படின்னா. நான் உடனே விளையாண்டுட்டு தான் கூப்பிட்டு கேட்டேன், என்னடா தம்பி பண்ணுற அப்படின்னு. அவனே சொன்னான், இந்த மாதிரி இல்லைப்பா, கஷ்டப்படுற மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நான் வீடு கட்டுறேன்ப்பா அப்படின்னா. எதுக்குடா கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் வீடு கட்டுற அப்படின்னா, இல்லைப்பா அவங்களாம் பாவம்ப்பா, தண்ணியிலலாம் அவங்க வீடுலாம் தண்ணி போயிடுச்சுல, இப்போ எப்படி அவங்க தூங்குவாங்க. அவன் ஏதோ இப்போ இந்த ரீசெண்டாக மழை பெஞ்சிச்சு இல்லையா, மும்பை இதிலலாம் மழை பெஞ்சில, அந்த இதில் ஏதோ ஷார்ட்ஸில் அந்த வீடியோ பார்த்துருப்போம் போல. அதை பார்த்துட்டு அவன் சொல்கிறான், சரிடா சரி கட்டுற, லாரியில் வச்சு எதுக்கு ஏற்றிட்டு போகிற அப்படின்னா, தண்ணியில் நனைஞ்சிரும்ல வீடு, அதுக்காக லாரியில் வச்சு எடுத்துகிட்டு போய் தண்ணி நனையாத இடமா பார்த்து இறக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னா. சரி எனக்கு பிடிச்சிருந்து. நான் உடனே சொன்னேன், சரிடா தம்பின்னு உனக்கு காமராஜர் தாத்தா பற்றி சொன்னல, என்ன சொன்னேன் அப்படின்னதும் அப்படி நான் உடனே சொன்னேன், இங்கே பாருப்பா, நீ பொய்யா ஒரு வீடு கட்டுற, அதாவது நீ விளையாட்டுக்கு தான் கட்டுற, இந்த வீடு உண்மை வீடு கிடையாது. ஆனால் கஷ்டப்படுற மக்களுக்கு நீ வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற, வீடு கட்டி கொடுக்குறல. இந்த மாதிரி காமராஜர் தாத்தா உண்மையிலே நாம் இருக்கிற மாதிரி வீடுங்கள்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க, இதை மட்டும் போய் ஸ்கூலில் சொல்லு அப்படின்னா. அதை போய் அப்படியே ஸ்கூலில் சொல்லிட்டான். அவங்க எனக்கு கூப்பிட்றாங்க, என்ன சார் சொல்லி கொடுத்தீங்க, இது உங்கள் வீட்டையே காமராஜர் தான் கட்டினான்னு உங்கள் பையன் சொல்கிறான் அப்படின்னு. இல்லை மேடம் அப்படி சொல்லலை, நான் அவன்கிட்ட நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அவர் தான் வீடு கட்டி கொடுத்தாருன்னு சொன்னேன். அவன் என்ன சொல்லிட்டான், எங்கள் வீட்டையே அவர் தான் கட்டிட்டாருன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. அது மாதிரி தானே சொல்ல முடியும். அது ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் அந்த அளவுக்கு எளிமையாக இருந்தவர். இன்னும் ஒரு சிம்பிளான விஷயம் சொல்ல பாருங்கள், அவர் எப்படிப்பட்ட மனசு உடையவர் அப்படிங்கிறதுக்கு. அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப நிறைய பஸ் கம்பெனி ஓனர்லாம் அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. அதே நேரம் பொதுமக்களும் அவரை பார்க்க வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த பஸ் கம்பெனி ஓனர்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட போய் அவங்க குறையெல்லாம் சொல்லுவாங்கல்ல. வந்திருக்கவங்கலாம் மனு எழுதி எடுத்து வந்திருப்பாங்க. சில பேர் மனு இல்லாமல் வருவாங்க. ஒவ்வொருத்தட்டையும் நிதானமாக கேட்பார். என்ன கேட்பார் அப்படின்னா, என்னென்ன குறை இருக்குது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்க அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்லி அது என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கரெக்டாக பார்க்க சொல்லி ஞாபகம் வச்சுருப்பார். எத்தனை நாளும் அது முடிஞ்சிச்சான்னு செக் பண்ணிட்டு தான் விடுவார். அந்த மாதிரி ஒருத்தர். அதுக்கப்போ இவங்க அந்த பஸ் கம்பெனி ஓரங்கள்லாம் கோச்சிக்கிட்டு ஒரு சிலர்லாம் கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. இவங்கெல்லாம் அமுச்சு விட்டுட்டு அவங்கள கூப்பிட்டா என்னென்னா, ஒரு சிலர் கிளம்பி போயிட்டாங்கன்னா உடனே ஃபோனை போட்டு அவங்கெல்லாம் வர சொல்லி ஃபோனை போட்டோடனே அவங்க எல்லாம் என்னப்பா நீ என்னது, நாங்கள் எவ்வளோ வேலையை விட்டுட்டு எவ்வளோ நேரத்தை ஒதுக்கி உங்களை பார்க்க வந்திருக்கிறோம், நீங்கள் என்னங்க ஒன்றும் இல்லாத அந்த மக்கள் என்ன 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டானா, அவனுக்கு போய் பார்த்துட்டு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு தான் இப்போ ஐயா சொன்னாங்களாம். நீங்கள் எல்லாம் கார் வச்சுருக்கிறீங்க, லேட்டானால் காரில் போயிடுவீங்க. அவனுக்கு கடைசி பஸ்ஸு 9 மணிக்கு ஊருக்கு. அந்த பஸ்ஸை விட்டா அவன் எங்கே தங்குவான், எங்கே சாப்பிடுவான், நாளைக்கு பொழப்புக்கு என்ன பண்ணுவான்? அப்படியே அவன் சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் அவன் கையில் ஏது காசு? அவன் அப்படியே தங்கினாலும் சேஃப்டியாக தங்குவானா? இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. அவனை பேசி அவனுக்கு தேவையான விஷயத்தை கேட்டு அனுப்பிச்சுன்னா அவன் கடைசி பஸ்ஸை பிடிச்சிட்டு ஊருக்கு போயிடுவான். நாமளும் நிம்மதியாக இருக்கலாம், அவனும் நிம்மதியாக ஊருக்கு போயிடுவான். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்கள்கிட்ட கார் இருக்குது. ஒருவேளை தாமதமாயிட்டா நீங்கள் எல்லாருமே வசதியானவங்க தான், இங்கே ஒரு ரூமை போட்டு தங்கிக்கலாம், வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எவ்வளோ நேரம் ஆனாலும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இன்றைக்கி நான் போவேன்னு சொல்லி வர சொல்லி அவங்களுக்கு தேவையானதையும் செஞ்சு கொடுத்தாங்களாம். அது எப்படின்னா, எல்லா பக்கத்தையும் அரவணைச்சி போகக்கூடியவங்க, அதே நேரம் தேசத்து மேலே அளப்பரிய ஒரு நம்பிக்கையையும் இந்த தேசத்துக்கு எல்லாத்தையும் செய்யணுன்ற ஒரு எண்ணமும் உள்ள ஒரு மாபெரும் தலைவர். இன்னொருத்தர் அது மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆழியாறு திட்டம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அப்போ கேரளாவில் இவிஎம்னு நினைக்கிறேன் அவரோட இனிஷியல், நம்பூதிரி பாட்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் அங்கே சிஎம், இங்கே ஐயா தான் சிஎம்.
இப்போ இப்படி இருக்கிறப்ப ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தண்ணி ஓடி போயிட்டு கடலில் கலக்குது. அதை தடுத்து ஒரு அணையாக கட்டினோம் அப்படின்னா விவசாய பூமிக்கெலாம் நிறைய தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து இவங்க வந்து தண்ணி தரணும். இப்போ தண்ணி வந்து கட்டணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அவங்களும் ஒப்புதல் கொடுக்கணும், நம்மளும் ஒப்புதல் கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்குது. அவங்க தண்ணி கொடுத்தா தான் நம்ம இந்த விவசாயம்லாம் பண்ண முடியும். இதுக்கு இடையில வந்து அணை கட்டினாலும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ என்னென்னா, அப்போல்லாம் வந்து பிடபிள்யூடி ஆஃபீஸர் தான் ஃபஸ்ட்டு 2 பேர் பேசிப்பாங்க. புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்கும், அரசாங்கத்துக்கு ஒரு விதிமுறை இருக்குது. அதுபடி அவங்க பேசணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறவங்க பேசணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கவங்க பேசணும், அதுக்கப்புறம் 2 நீர்வளத்துறை அமைச்சர் பேசிப்பாங்க. கடைசியாக தான் சிஎம் கிட்ட வரும். அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவரை கூப்பிட்டாராம் ஐயா. கூப்பிட்டு, என்ன இந்த நீர் இதை பற்றி கேட்க சொன்னேன், அந்த ஆற்றை பற்றி அப்படின்னு கேட்டிருக்கிறார். அவர் உடனே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க, அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லையா, 58 வயசு வரைக்கும் கூட பேசினா அவனுக்கு ஒன்றும் இஷ்டம் கிடையாது. நம்மளுக்கு 5 வருஷம் தானே இருக்குது, நம்ம 5 வருஷத்துக்கு 6வது வருஷம் நம்ம விருப்பமானு தெரியல, அதுக்குள்ளே அதை முடிக்கணும், ஏன் நீங்கள் பேசினா என்ன அப்படின்னா தான் உடனே, இல்லை இப்போ கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு விதி இருக்குல்லண்ணா, விதி இருக்க தான் செய்யுது, மக்களுக்கு நன்மை நடக்குன்னு பார்த்தா சில சமயம் அந்த விதியெல்லாம் நம்ம மக்களுக்காக தானே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டம்லாம் இருக்குது, அதுக்கு ஓரமாக வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும்ல அப்படின்னாங்களா. இல்லை இந்த மாதிரி அப்படின்னா சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு உடனே தன்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, போட்டுப்பா ஃபோனை போட்டுப்பா அவருக்கு அப்படின்னு தான் நேரம் உடனே நம்பூதிரி பாட்டுக்கு கால் போகுது. அவர் உடனே இந்த மாதிரி ஐயா பேசணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டேன். ஒரு ஃபோனை வாங்கினவர் சரியான, ஏன்னா 2 பேரும் நல்ல நண்பர்கள், 2 பேருமே வந்து தேச நலனுக்காக இவங்களை எதிர்த்து நின்று, யார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்று சிறைக்கு போய் அங்கே சிறையில் இருந்தவங்க. சிறையில் இருந்தப்போ அப்படின்னே சொன்னாரன், நாம் 2 பேரும் ஜெயிலுக்கு எதுக்கு போனோங்கிறேன், மக்கள்லாம் இங்கே கஷ்டப்படுறதுக்காக போனோன்றேன், அதெல்லாம் நல்லா இருக்குன்னு தானே போனோம். நாம் 2 பேரும் ஜெயிலில் ஒருவேளை சோத்தை தின்னுட்டு அவன் போட்டு அடித்து அடியெல்லாம் வாங்கிட்டு நாம் ஏன் இருந்தோங்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னன்னே சொல்லலை, திட்டிகிட்டே இருந்தது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் திட்ட வாங்கிட்டு, ஒரே ஒரு நிமிஷம் நேரம் ஆப்போசிட்டில் இருக்க சொல்லி, ஒரே நிமிஷம் ஏன் திட்டுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்றதும் ஒன்று சொல்லுங்க. நீ என்னமோ தண்ணி தரமாட்டேன்னியாம, நான் எப்போ தண்ணி தரமாட்டேன், இல்லை பிடபிள்யூடி ஆஃபீஸர் தான் சொல்லியிருக்கான் தண்ணி தர முடியாது. அண்ணன் நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ எவ்வளோ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், நான் இப்போவே அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு நான் அனுப்புகிறேன். என்ன சொல்லியிருக்கேன், நீ தண்ணியை கொடுத்து விடு, நான் மின்சாரம் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்ல நண்பர்கள்ங்கிறதுனால அவர் சில சமயம்லாம் வந்து ரொம்ப கோவமாலாம் பேசுவாராம். உடனே பேசி ஒரு 5-6 வருஷம், ஒரு 10 வருஷம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரே ஃபோன் காலில் பேசி முடிச்சாராம். உடனே அவர் வந்து சைன் பண்ணி பார்த்து, இங்கே ஒப்பந்தம் இங்கே வருது, இவர் சொல்லியிருக்காரு நான் கண்ணை மூட்டு உனக்காக சைன் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லிட்டு, அதேமாதிரி அவர் ஒப்பந்தத்தை படிக்கவே இல்லையா, கடைசி பேஜை திருப்பி அதில் சைன் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்த நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்து, இப்போ நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தா படிச்சு பார்த்து எல்லாமே சரியாக போட்டிருக்குது, அவ்வளோதான் அனுப்பிச்சி விட்ருங்க. ஏன்னா அவருக்கு நம்மளை நம்புறாருன்னா நம்ம அவரை நம்பணும். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இவங்க மின்சாரம் கொடுத்தாங்களாம். இந்த மாதிரி மக்கள் என்ன அதில் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம், அவன் இப்போ தான் நடுவு நடப்போகிறான், இவன் எப்போ பேசி முடிச்சு தண்ணி கொடுக்குறது, அறுவடை எப்போயா தண்ணி கொடுக்குறது அப்படின்னாரான். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வேணும்ல. ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்த எத்தனையோ வழிகளை அனுபவித்து அவருக்கு தான் தெரியும். அப்படி ஒருத்தர் வரணும், அப்படி ஒருத்தர் நம்மளில் ஒருத்தர் வரணும். ஒரு சமயம் ஒரு தேட்டர் திறக்கணும். தேட்டருக்காரன் வந்து ஏதோ சொல்லி ஐயாவை பார்த்து அனுமதி வாங்கிட்டான். தேட்டர் வேலை சுத்தமாக முடியலன்னா ஒயரிங்லாம் முடியல, மற்ற விஷயம்லாம் முடியலன்னு சொல்லிட்டு கலெக்டர் அனுமதி வாங்கினா தான் திறக்க முடியும். அவர் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டார். இவனும் போய் பேசி பார்த்துருவாங்க, நாளைக்கு முதலமைச்சர் தான் வந்து திறக்கிறாரு, அனுமதி அதெல்லாம் முடியாதுப்பா, வேலை முடிஞ்சாதான் நான் கொடுக்க முடியும், முதலமைச்சரே வந்தாலும் முடியாது அப்படின்றது. இவனு சும்மா இல்லாமல் கூட இருக்கிற ஆட்கள்லாம் நம்ம உடனே என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுவாங்க இல்லையா, அப்படி பேசியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு அகில உலக தலைவர், ஒரு முதலமைச்சர், அவரை போயிட்டு நீங்கள் வந்து அவருக்கு வர்றதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்றத அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். சொல்லியிருக்காரு, இங்கே பாருங்கள், நாளைக்கு நான் இந்த கலெக்டர் பதவியை விட்டுட்டு அரசியலில் இறங்கி நாளைக்கே என்னால் ஒரு சிஎம் ஆகிட முடியும், நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஐயா முதலமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு நேராக வந்து ஒரு கலெக்டர் ஆகிட முடியாது அப்படின்னா. இதை வந்து அவர் சொன்ன விதம் வேறு மாதிரி சொல்கிறார். எப்படின்னா அது என்னென்னா, நான் என்னோடய வேலையை சரியாக தான் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே வந்து முதலமைச்சர் வராருங்கிறதுக்காகலாம் மாற்றிக்க முடியாதுங்கிறது அவரோட நேர்மை. அதை அவர் அழகாக சொல்கிறார். இவன் போய் 1க்கு 2 சொல்லிட்டான். என்ன நீங்கள் வரீங்கன்னு சொல்லி கூட அந்த கலெக்டர் வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாதுங்கிறான். அதோட விட்டா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து அவர் நாளைக்கு வந்து முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு வந்து படித்து கலெக்டர் ஆகிட முடியுமா அப்படின்னு நக்கலாக கேட்குறான் எங்கள்கிட்ட அப்படின்னதும் அவர் சொல்லியிருக்கார், சரியாக தானடா கேட்டிருக்கான், நாளைக்கு நான் இந்த இதை விட்டுட்டு போய் கலெக்டர் ஆகிட முடியுமா, கலெக்டர் மட்டும் இல்லை ஒரு பியூனாக கூட ஆக முடியாது, அவன்கிட்ட போயிட்டு என்ன அவமானப்படுத்துறீங்க, சும்மா பிடிச்சி காய்ச்சி விட்டுட்டு வந்திருக்கார். வந்தோடனே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்திருக்கிறார், ரிப்பன் மட்டும் வெட்டுறான். அவர் சொன்ன மாதிரி அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீ படத்தை ஓட்டணும் அப்படின்னா நான் வரேன்ருக்கேன். சரி நீ ஒன்று ஒத்துக்கிட்டாங்க, போய் ரிப்பனை மட்டும் வெட்டிட்டு அந்த கலெக்டர் வீட்டுக்கு வண்டியை விடுனதும்
ஒரு கலெக்டர் வீட்டு வாசலில் உட்காந்து பேப்பர் வேணும் படிச்சுட்டு இருக்கார், புக் வேணும் படிச்சுட்டு இருக்கும்போது வண்டி வந்தது. ஒரு பதறிட்டார். ஐயோ சொன்ன மேட்ரு வேறு போய் சொல்லிட்டானோ போல இருக்குது, இன்றைக்கி வச்சு நம்மளை காய்ச்ச போகிறார். நேராக வந்திருக்கிறார். வாங்க அவர் ஒன்று, ஐயா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வச்சதும் அவங்க அம்மா மனைவி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த கலெக்டரோட பையன் அப்படி ஏதோ வச்சு விளாண்டுட்டு இருந்திருக்கிறான். இவர் இந்த மாதிரி இல்லை நேற்று அப்படின்னதும் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டையோ மனைவிட்டையோ கூட்டமாக எனக்கு கொஞ்சம் காஃபின்னா பிடிக்கும், ஒரு காஃபி போட்டு தரீங்களா அப்படின்னதும் உடனே அவங்க ஐயோ முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருனால எப்படி இருக்கும், உடனே ஓடி போய் காஃபியை போட்டு வந்து கொடுத்தோன்னே அந்த பையன் விளாண்டு அந்த பையனை கூப்பிட்டு கண்ணா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு நீங்கள் படித்து பெரிய ஆள் ஆனதும் ஒரு விஷயம் செய்கிறீங்களா அப்படின்னதும் சொல்லுங்கள் செய்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். நீங்கள் படித்து எவ்வளோ பெரிய பதவிக்கு வந்தாலும் இல்லை எந்த பதவியில் இருந்தாலும் அப்பா மாதிரி நேர்மையான ஒரு ஆஃபீஸராக வரணும், அதை தான் நீ அவங்கள்ட்டேருந்து எதிர்பார்க்குறேன் நேரம். அப்படியே அந்த கலெக்டருக்கு ஒன்றுமே சொல்ல முடியும். ஏன்னா வந்திருக்கவர் கண்டிப்பாக திட்ட போகிறாரு, நம்மளை ரொம்ப இது பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டு தான் நிற்கிறார். அந்த அம்மாவை கூப்பிட்டு அம்மா நாங்கள் இவங்கள மாதிரி ஆட்களை தான் நம்பி நாட்டை ஒப்படைக்கணும்னு நினைக்கிறோம், பிள்ளைய ரொம்ப அருமையாக வளர்த்துருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் அவங்களை நினச்சின்னு சொல்லிட்டு அப்படியே காஃபியை குடிச்சிட்டு டம்ளர் வச்சு சக்குன்னு நினச்சி விட்டுறான். இதுலேருந்து என்ன தெரியுது, நீ நேர்மையாக இருக்க, நீ வேலையில் கரெக்டாக தான் இருக்க, நீ அவனுக்கும் பயப்படாத, முதலமைச்சரே ஆனாலும் உன்னோட வேலையில் நீ கரெக்டாக இருக்க, உன்ன மாதிரி நேர்மையான ஆட்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போனாரான். அப்படி ஒருத்தரை இனிமேல் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு எப்பயுமே உண்டு. கடைசியாக ஒரே ஒரு சம்பவம், ஏன்னா எப்போவுமே நம்ம சேனலில் பெரியவாவை பற்றின வீடியோ தான் அதிகமாக இருக்கும், மற்ற யாரோ பற்றின வீடியோகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு ஏன் இந்த வீடியோவை இன்றைக்கி போடணும்னு தோணுச்சு அப்படின்னா, பெரியவா உதாரணம் சொல்லும் போதெல்லாம் ஏதாவது ஒரு அரசியலை பற்றி சொல்லும்போது காமராஜரை தான் அதிக உதாரணம் சொல்லுவாங்களாம். அவர் மாதிரி வரணும். அந்த அவர் யாருன்னா காமராஜர் ஐயா தான். அவர் மாதிரின்னு தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா அப்படி ஒரு பண்ணவர். ஏன் சொல்கிறேன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் அவர் கற்றுப்படி. ஒரு நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த பிஹெச்இஎல் இது வருது இல்லையா, பெல்லு, அந்த இது வர்றதுக்காக இடம் தேடி வந்திருக்கிறாங்க. இடம் தேடி வந்தப்போ அவங்க என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஒரே இடத்துல 1000 ஏக்கர் இருக்கணும், தண்ணி இருக்கணும், கரண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கணும், ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கணும், நிலமும் ரேட்டும் கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி சொன்னால் கொடுக்க முடியுமா? நீங்கள் என்ன கற்பனை பண்ணி பாருங்கள். நல்ல தண்ணி வளம் இருக்குது, எலக்ட்ரிசிட்டியும் இருக்குது, அதாவது கரண்ட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது, ஏர்போர்ட்டும் பக்கத்தில் இருக்குன்னா அவன் என்ன ஏக்கர் 100 ரூபாய்க்கா விற்றுட்ருப்பான்? ஏக்கர் ரேட்டு இருக்கும் இல்லையா? அப்படி எப்படி கம்மியாக கிடைக்க முடியும்? இவங்க தேடி எல்லாரும் ஊருக்கெலாம் போய் பார்த்துருக்குறாங்க, எந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்து வரல, அவங்க கிளம்புறேன்ட்டாங்க. உடனே இவரோட அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஐயா இங்கே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஆட்கள் வராங்க பார்த்து செய்யுங்கன்னு. இப்போ சொன்ன ஆள் திரும்ப ஃபோன் பண்ணி ஐயாவுக்கு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு எந்த இடமும் பிடிக்கலையாம்மா, அவங்க கிளம்புறேன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் வந்துட்டுருக்கிறேன், பார்த்துக்கலாம். இப்படி வந்தவர் திருச்சிக்கு இவங்களை அழைச்சிட்டு போய் திருச்சியிலேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போய் பாருங்கள் 1000 ஏக்கர் இருக்குது அப்படின்னு அப்படியே பார்த்துருக்குறாங்க. பார்த்து ஆமாம் 1000 ஏக்கர் இது ரொம்ப கம்மியாக கிடைக்கும். பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அடுத்து பக்கத்தில் ஏர்போர்ட் ஏர்போர்ட் இருக்குது, நீங்கள் சொன்ன கண்டிஷன் எல்லாமே எலக்ட்ரிசிட்டியும் இருக்குது அப்படின்னு தான் அவன் கேட்டிருக்கிறான். எல்லாம் இருக்குது, தண்ணி இல்லை. அப்போ ஐயா சொன்னாங்களாம், எல்லாம் இருந்து தண்ணி இருந்தால் அது விவசாய பூமி 1000 ஏக்கரை இந்த மாதிரி விஷயத்துக்கு கொடுத்துட்டு விவசாயி என்ன பண்ணுவான், சோத்துக்கு அவன் என்ன பண்ணுவாங்கிறேன் அப்படின்னாரான். இவங்க எல்லாம் அமைதியாக இருந்தாங்களாம். இந்த பக்கத்தில் காவேரி ஆறு ஓடுது, ஒரு பைப்பை போட்டு கொண்டாந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா தண்ணி வந்துட போது, அது என்ன செய்ய முடியாத காரியமா, அதை நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னாராம். ஏன்னா அந்த துறைக்கான அமைச்சருக்கோ அதிகாரிக்கோ தெரியாத விஷயங்கள் கூட அவருக்கு தெரியும். எங்கே 1000 ஏக்கர் இருக்குது, எது விவசாய நிலம் கிடையாது, எதெல்லாம் மக்களுக்கு நன்மை, எதெல்லாம் மக்களுக்கு நன்மைனா 1000 ஏக்கர் விவசாயம் பண்ணுற பூமியை கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, சோத்துக்கு அவன் என்ன பண்ணுவான் பாருங்க. அவர் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அது மாதிரி ரொம்ப எளிமையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். பெரியவா அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பெரிய கோயில் குளங்கள் கட்டலை, குளங்கள் வெட்டலை அப்படின்னா கூட பரவாயில்லை, பெரிய பெரிய பூஜைகள் பண்ணலைன்னா பரவாயில்ல, எத்தனையோ தொண்டுகள் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, மக்களுக்கு செய்கிற சேவை மகேசனுக்கு செய்கிற சேவை. நீங்கள் ஒரு கஷ்டப்படுற மக்களோட கஷ்டத்தை போக்குனீங்க அப்படின்னா அந்த கடவுளுக்கே செய்கிற மாதிரி, அதுதான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு. அதனால் காமராஜர் ஐயா மாதிரி பெரியவா மாதிரி நம்மளால் முடிஞ்ச எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து மக்களுக்கு, நம்மளால் முடிஞ்ச கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுக்கோ வேறொரு உயிரினத்துக்கோ நாம் செய்கிற தொண்டு இறைவனுக்கே செய்யக்கூடிய தொண்டு. நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் நாம் செய்த அந்த புண்ணிய பலன் நம்மளை காப்பாற்றும். முழுசாக நம்புங்க, நம்மளால் முடிஞ்ச எளிமையான உதவிகள் ஏதோ ஒன்றாவது காமராஜர் ஐயா மாதிரி தன் வாழ்நாளையே அர்ப்பணிக்காட்டி கூட நம்ம வாழ்நாளில் ஒரு பகுதியாவது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி செலவு பண்ணால் நாம் எந்த தவமோ தானமோ புண்ணியமோ
பெருசாக செய்யலைன்னா கூட இந்த புண்ணிய பலன் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அப்படின்னு பெரியவாவே சொல்லுவாங்க. நம்பி பண்ணணும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.